Optimism isn't sunshine and rainbows. It's fixing things, changing the way we fix things. It's running the world on smarter energy. Because if optimism never stops, then change can't either. GE Vernova, the energy of change. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். சொல்லுங்க அரவிந்த், என்ன நடந்துச்சு? ஓகேக்கா, நான் இப்ப நீங்க கொரியர் சர்வீஸ் வேலை செய்யறேன். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 2 மாசம் முன்னுக்கு இப்போ இருக்கும். ஸோ நான் என் ஏரியால தான் பார்சல்லாம் டெலிவரி பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட கம்பெனில ஒரு 2-3 பேர் நின்ற வேலையை விட்டு நின்றாங்க, வேற வேலையை போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ஏரியா என்ன கவர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சூப்பர்வைசர் கேட்டாங்க, அரவிந்த் ஒரு நாள் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ என் ஏரியாவை தாண்டி அந்த ஏரியா ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் ஓட்டம் தான். ஓகே, நான் சொன்னேன் ஓகே முடியும்னு சொல்லிட்டு ஓகே அது ஒரு கொடுத்துட்டு அங்கே போயிட்டு அது மட்டும் மல்லிகை கம்பமா. ஸோ எனக்கு வீடு அலைமா தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவேன், அப்பப்போ அவங்களோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி நான் கேட்பேன், உங்கள் வீட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு நான் வீடு வந்து கொடுத்தேன், அவங்களும் ஓகே அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த டைம் நான் ஓகே சொல்லி அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டேன். ஓகே உங்கள் பார்சல் ஓகே இல்லை வந்திருக்குன்னா சொல்லிட்டு அவங்கள்ட்ட முன்கூட்டியே நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன். ஓகே உங்கள் வீடு தெரியாது, உங்கள் வீட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லிட்டு ஓகே அவங்க அனுப்பி விட்ட மணிக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே நானும் போயிருந்தேக்கா. இல்லை ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டைம் நான் ஷார்ட் பாட்காஸ்ட்ல ராகாவில் மர்ம தேசம் ஷோ கேட்டு போயிருந்தேன் காடியில ஃபுல் ஸ்பீக்கரோட. ஓகே நான் அடுத்து அங்க வீடு தான் போறேன். லொகேஷன் கட்டிட்டு நாங்கள் வீடு தான் அந்த ரூட் போயிட்டு ஓகே போயிட்டேன். அந்த நேரம் ஒரு வீட்டுக்கு போச்சுக்கா. நான் நினைச்சிட்டு ஒரு இதான் அங்க வீடு போலன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அப்புறம் 2 ஹார்ட் மினிக்கு ஒரு வயசான பாட்டி குளிச்சுட்டு கையில கட்டிக்கிட்டு வந்தாங்க, மேல துண்டை போட்டுக்கிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், இது நீ ரூமா மஸ்லீனாக்கான்னு கேட்டேன். அவங்களும் அமைதியா எனக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஏன் ஒரு காது வாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஒரு ஸ்டெப் வச்சு ரொம்ப கிட்ட போல ஒரு காடியை விட்டு ஒரு 3 ஸ்டெப் இருக்கும் வச்சு மின்னுக்கு போனேன். போயிட்டு மின்னுக்கு கேட்டேன், அவங்களும் எதுவும் சொல்ல அப்படியே அமைதியா சைலண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. சரி போயிட்டு திருப்பியும் வீட்டுல கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த மகிழ்ச்சியான்னு சொன்னாங்க. அவங்க அந்த வீடு சொன்னல, அந்த வீடு 2 வீடு தள்ளி இன்னொன்று வீட்டுக்கு போய் நான் பார்சல் டெலிவரி பண்ணணும். ஓகே அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க பேர் சித்தி கத்தீஜா பின்டி இஸ்மாயில் பேரும் ஞாபகம் இருக்கு. அவங்க பேர் சும்மா சரி நல்லா பேசிருக்கு பேசுறது அதான் அவங்க கேட்டேன். இந்த மசீனா சும்மா கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்டே தெரியாம கேட்டேன். இந்த மசீனா வீடு எந்த வீடு கேட்டேன். அவங்க சொன்னாங்க மசீனா வீடு நீங்க நேரா போயிட்டு லெஃப்ட் வழியணும்னு சொன்னாங்க. அவங்க வீடை தாண்டி போகணும். அவனுக்கு சொன்னேன் இங்க அந்த அவங்க இப்ப பார்த்து டெலிவரி பண்ணலாம், அந்த வீட்டுல இருந்து அந்த இப்ப போன அந்த வீடு பார்த்தா அந்த வீடு தெரியும். அந்த வீட்டில் பார்த்த மணிக்கு நான் கேட்டேன், அப்போ மசீனா வீடு அது இல்லையான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அந்த வீட்டில் யாருமே இல்லையே, மசீனா வீடு உள்ள போகிறோம், அது மட்டும் தான் எங்கள் பூ தான் மசீனான்னு சொன்னாங்களே. நான் சொன்னேன் இல்லை அவங்க ரூட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணி விட்டாங்க, இந்த வீடு தான் கேட்டுச்சுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்ல அடியே அந்த வீட்டுல யாருமே இல்லை, நீ யாரை பார்த்தேன்னு கேட்டாங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்லக்கா இப்பதான் ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் உண்மையை திருப்பி கேட்டேன் அவங்ககிட்ட, பாருங்க விளையாடாதீங்கன்னு அந்த இடத்துக்கு புதுசு லொகேஷன் அதான் அனுப்பிடுறாங்க. வாட்ஸ்அப் ப்ரூஃப் காட்டுறாங்க பாருங்க, வாட்ஸ்அப்ல அவங்க லொகேஷன் அனுப்பி லொகேஷன் தான் காட்டுச்சு. சொன்னாங்க இல்ல அடியே மதியம் எங்க புப்பு தாங்க வீடு என் வீடு தள்ளி மினுக்கு போனா சூத்த வளையணும். அதுக்கப்புறம் அப்ப அந்த வீடு இல்லையா சொன்னாங்க, அந்த வீடு யாருமே இல்லை, நீ யாரை பார்த்தேன்னு கேட்டாங்க பாருங்க. நான் சொன்னேன் இல்ல ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இல்ல அடியே அந்த வீட்டுல யாருமே இல்லை, இதுக்கு முன்னாடி இந்துமிஷா கலந்தா இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லை. நான் சொன்னேன் இல்லக்கா அந்த வீட்டுல வயசானவங்க நின்று பார்த்தாங்க, குளிச்சுட்டு துண்டை கட்டிட்டு நின்றாங்க, மேல துண்டு போட்டு நின்றாங்கன்னு சொன்னா புக்கால அடி நீ யாரை பார்த்தா அந்த வீட்டுல யாருமே இல்லை. நான் சொன்னேன் அக்கா விளையாடாதீங்க திருப்பி அவங்க அக்ரிமெண்ட் பண்றாங்க இல்ல. அதான் சொல்றேன் அடியே நான் 10 வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கேன், இத்தனை இந்த வரைக்கும் அந்த வீட்டுல யாருமே இல்லை. இந்த அதிக கலங்கிடுச்சு, கதி கலங்கின மினிக்கு. அதுக்கப்புறம் நேரா மதியம் நான் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டேன் மினிக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னேன் விஷயம் நடந்தது நான் சொன்னேன். ஓ அடே நான் சீனாப்பா லொகேஷன் சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. அது ஒரு படம் காண்டு வீட்டுல நடந்தது சொல்றேன் அம்மா கிட்ட. அம்மா அப்படி ஏசுறாங்க போங்க. அப்பயே அம்மா பயந்துட்டு மினிக்கு உனக்கே தான் ஆகல நீ கிட்ட போல. நான் சொன்னேன் இல்ல கிட்ட போட மாட்டேங்கிற நின்று இருந்தேன். இல்ல என்ன தப்பு பண்ணல, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்கேஸ் வீடியோ எடுத்தா ப்ரூஃப் அம்மா இருந்துருக்கோம். அப்படியே அதுக்கப்புறம் வீட்டுல நான் சொன்னேன் இல்ல மருந்து சொல்ல கேட்டு போனா அம்மா கேட்டாங்க. உச்சி நேரத்துல போய் எவனாச்சும் மருந்து சொல் கேட்டு போவான், ராத்திரியும் நான் கேட்க கூட சொல்லுவேன், பகல வயிறு கேட்டு போய் ஜாம போய் கொடுக்கணுமான அம்மா ஏசினாங்க. அப்படி ஏசினாங்க. நல்ல நேரம் மர்ம தேசம் கேட்கறதுக்கு இல்ல அந்த இடத்துக்கு அந்த கம்பத்துக்குள்ள நான் உள்ள போனாலே என் மனசு உண்மையான என் மனசு சொல்லலாம். அதுவே நீ ஷார்ட் பாட்காஸ்ட்ல போயிட்டு மருந்து ஷோ பிளே பண்ணுன்னு சொல்லும். நானும் இருக்க வேண்டாம் உச்சி நேரோட சொல்றது. பட் அப்பயே என்ன பண்ணுன்னு தெரியாது. அப்பயே மருந்து சுதா கேட்டு போவேன். அதே மாதிரி தான் இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதே கம்பத்துல தான்.
ஒரு வீல அதே வீல இருங்க, அதுக்கு முன்னாடி மஸ்லினா கிட்ட பார்சலை கொடுத்துட்ட பிறகு திருப்பியும் அந்த பாட்டி வீட்டுக்கு போய் எட்டி பார்க்கலான்னு தோணுச்சா இல்லையா மனசு? போல. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அந்த வீட்டை கிராஸ் பண்ணது பட் அந்த வீடு வந்து சாப்பிட்டே தான் இருந்துச்சு. அப்பயும் இதை பார்க்கும்போது நடந்த அந்த இன்சிடென்ட் தான் வந்து ஞாபகமே வந்து உட்காந்து இருக்கும். அப்பயும் மறுபடியும் கேட்கும் போதெல்லாம் மறுபடியும் சொன்னதான் இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு இது பண்ணிட்டே இருக்கேன். போடுங்க, எல்லாம் பழிய தூக்கி என் மேல போடுங்க. இல்ல ஆனா இப்ப இந்த மாதிரி இல்ல. ஆனா இப்ப கேட்டுதான் போவேன். இல்ல போன வருஷம் கேட்டுதான் போனேன். அந்த இப்ப அந்த கம்பத்துக்குள்ள நான் பார்த்து டெலிவரி பண்ண போகும்போது நான் கேட்டுதான் போவேன். அது சவுண்ட் கூட தான் கேட்டு போவேன். அப்பயும் இன்சிடென்ட் அந்த பாட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசும் கொஞ்ச நேரம். ஓகே ஓகே ஓகே. ராகவில் மர்மதேசம்.